கோழியும் முட்டையும் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. கொஞ்சம் லேசா புடிச்சுக்கிற அடுத்து எடுக்க. தனியா எங்கிட்ட ஒரு சின்ன வெங்க பட்டை மிளகா போட்டு ஒரு திரக்கல போட்டோம்னா அருமையா இருக்கும். எடுத்து போடி 2 இலை இழுக்கு போயில அந்த ஆலமரத்துல விளையாடுற அடுத்து தூக்கி போடுறேன்ட்டு. இல்ல கிறுகிறுன்னு. ஆமா. அடுத்து எடுங்க. தூக்கி போடு. இன்னொரு கோழி எடுங்க. அத போடு அப்படியே. கழுத்து கறியே 1.5 கிலோ வரும் போல. அதெல்லாம் சீக்கிரம் மட்டி கொடுத்தாங்க. அது இந்த கை புறந்தாச்சு ஒரு காது மாத்தியா. கத்திக்கிறோம் அப்படியே. பைய வைங்கடா உடைச்சு விடாம. தண்ணி சூடா இருக்குல்ல. தாத்தா முட்டை என்னீங்களா? எத்தனை முட்டை வச்சிருக்கீங்க? உடஞ்சு போயிடாதா? உடஞ்சு போயிடும். தாத்தா உப்பு போட்டலாம் நீங்க. கல் உப்பு பழுத்தா அவ்வளவு டேஸ்டா இருக்குடா. முட்டைனா உடையதான் மச்சான் செய்யும். ஏன் உடையுது? உடைச்சுல கிடக்கு. இடையில திறந்து பார்த்து 2 மீனா இருக்குட்டான்டா. இப்ப சாப்பிடுறோம். புரியா? நீதான் நீ உங்களுக்கு சுடுன்னு நினைக்கிற. நீராவி போகுது சுடாதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேற எதுவும் இல்ல உள்ள. வாங்க வாங்க. ஊத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா சூடான முட்டையில இதமா இருக்கு தண்ணி. சூடு இல்ல சூடு ஆறட்டுமே. உள்ள இது ஒண்ணும் இல்ல. நீங்களா விட்டுட்டு வந்துட்டோமே. சாயந்தரம் 5 மணி போல கிளம்புனாடாவன். பிளான் பண்ணி போறவன் இல்லடா அந்த பஞ்ச வரணும். பிளான் பண்ணாம போறவன் தான்டா அவன். இல்ல இது என்ன முட்டை? அந்த முட்டை கோழி இந்த பாத்துங்க. ஆத்தா எப்பன்னு சொல்லுங்க ஆத்தா. தம்பி பேட்டி அப்படி கொடுங்க ஆத்தா. அப்படியே புடி. நல்ல மாப்பிள்ளை தானே ஆத்தா. தென்னை மரத்துக்கு வச்சுடுமா ஆத்தா? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கறி சட்டி சின்னதாக போச்சுதா? விழுந்து கிடக்கு கீழே. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், முனுக்கின கல்லுப்பு, இந்த பக்கம் ஒரு கோழி எடுத்து 500 ரூபாயா? ரைட், 500 ரூபாய் நீ தரணும். உனக்கு போட்டி கிடையாதுடா. நல்லா பாப்பு தாத்தா. தாத்தா நல்லா விட்டுரு. தெரியலையா யார் சொன்னது? தடவையாச்சும் ஒரு கை பாத்துக்கிறீங்க. எதுக்கும் நல்லா தடவை இருக்காங்க. எதுக்கு அப்படியே ஊரட்ட வாங்க. சட்டியை கை வைப்போம். எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு அமைக்க எடுத்துட்டு நல்லா ஊறி போச்சு. இஞ்சி பூண்டு வாசனை அடிக்குது பாரு. அது எப்படி வெளியில வந்துச்சு அதே மாதிரி உள்ள அதே மாதிரி நான் உள்ள தள்ளிட்டு இருக்கேன். எடுத்து பிடி. இதுதான் வந்த இடத்துக்கே போறதா? நான் கூட 5 எடுங்க. நம்ம போட்டா 3 முட்டை தான் போட முடியுது. கோழி போட்டா 10 முட்டை 15 முட்டைன்னு போட்டு வைக்குது பாரு. ஒவ்வொரு கோழியாட்டும் கொஞ்சம் நிறைய பிடிக்குதா இல்லையாடா? ஒன்னும் பிடிக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோழில இருந்தா வந்து முட்டை விழுவோம். அந்த மாதிரி மூடிடலாம்.
எல்லா கோழிக்கும் முட்டை வந்துருச்சுல்ல. உனக்கு சேர்ந்த மாதிரி எடுத்து வந்துருச்சா? இன்னும் இல்லை, வந்துருச்சே. போலீஸ் என்ன பண்ணாரு? மக்களுக்கு சேவை பண்ணல, அதே போலீஸ் தானே. அவ்வளோண்ணா. போதும், அவ்வளோதான். டைட் பண்ணு. கம்பியை டைட் பண்ணுனா கோழியை டைட் பண்ணிக்கிட்டு எதை நல்லா ரெண்டையும். ஆமாப்பா, அறுக்கு நமக்கு. அவ்வளோதான். நான் முடிச்சு விட்டு மாதிரி போட்டு விட்டுருங்க. ஏய், அதை ஏன்டா தூக்கிட்டு வர்ற? 2 சுத்தி அப்படிதானே போட்டு தாளத்தை கழுவணும். தேய்ச்சி விடுங்க பாத்திரத்தை. தூக்கி வை. அப்படி செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். குதிரு நானே மூணு போட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்க 2 பேரும் கணக்கு வச்சு போடுங்க. இல்லை சொல்லி விடுவேன். ஓ, அப்படியா? முடிச்சிட்டோம். ஒரே இடு. பேசி விட்டுருவாங்க. விடலை. கொக்கரக்கோ சேவல் என்ன சொல்லி கோவது. சாப்பிடுவோம். வாங்க. மட்டன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம். அங்கே ஒன்று இருக்காண்டாப்பா, அவங்க எடுத்து போயிட்டானா ஒன்று. எங்கடா மாப்பிள்ள இது? மாப்பிள்ள என்ன 18 போயிட்டீங்க? என்ன நல்லா வெந்து போச்சு. நல்ல வெக்காடு. அப்படியே கொடுத்துரு. நோ, எனக்கு போட்டி எவ்வாறு ஒரு லெக்கு சாப்பிட்றதுக்கு. குடியா என்ன கொடுனே. அண்ணன் அப்படி தாண்டா அப்பப்போ புரியாமல் பேசுவேன். நீங்கள் தாண்டா புரிஞ்சுக்கணும். நீ தானே வச்ச பிடிச்சிக்க அப்படியே. நறுக்கு நமக்கு லெக்கு எடுக்கிறவனுக்கு லக்கு. கம்பியை பிடிச்சி எடுத்துடலாமா? பிடிச்சி எங்க இன்னொரு முட்டை. ஒரே நேரத்தில் கோழி இதுலையும் கால வச்சுட்டேன். இதில் இருக்க முட்டையை கொடுத்துங்க. ரெக்கார்டெல்லாம் தனித்தனியாக பிடிச்சி போட்டுருங்க. அதை இழுத்து பிடிங்க சார். சுடுதியோ? ஆமாம், அது ஆனால் கட்ட வச்சு இந்த கம்பியை கட் பண்ணி விடுவேன். இதோ பண்ணது ஊத்து. அந்த கறியை கொண்டா. ஆஹா,
குழம்பு வேற லெவலில் இருக்காக்கா. என்னங்க எலும்பு தான் வருது. எங்கடா ஒரு முட்டை தான் வருது. 3 முட்டை ஓட்டுச்சா? எனக்கு ஒரு முட்டை தாங்கடா. மசாலாவோட கொடு. மசாலாவோட சாப்பிட வேற லெவலு. சின்னக்காலா தேங்க்ஸ் அண்ணா. நல்ல சாப்பாடு தாத்தா. எலும்பு தானே எனக்கு. நான் இன்னைக்கு ஒரு லெக் பீஸ் வச்சுருந்தேன். அது நான் எடுத்துட்டேன். அதான் தின்னுக்கிட்டீங்களா? முழு கோழியில அம்மியில அரைச்ச மசாலாவை தடவி கோழியிலேருந்து வந்த முட்டையை கோழிக்கில வச்சு தச்சு கமகமன்னு நல்லெண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த கோழிக்கறி வேற லெவல். அதை விட அந்த கோழிக்குள்ள வச்ச முட்டையில அந்த கோழியோட சாறு இறங்கி அது நல்லெண்ணெயில பொரிஞ்சு அதை எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது டாப்பு டக்கரு. தலவாழை இலை போட்டு சோத்தை கொட்டி கிடாக்கறி குழம்பு ஊற்றி ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடும்போது இன்னைக்கு அருமையான சாப்பாடு. ஒரு புடி பிடிச்சாச்சு. பொரிச்ச கோழி எலும்பு தான் இருக்கு. கோழியை பூரா காலி பண்ணிட்டான். அதோட கிட்டாக்கரு வேற லெவலில் எனக்கு.